திருப்புகழ் 605. கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு குதலை அடியவன் நினது அருள் கொடு பொறும் அமர்காண குறவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட இருதிசை இரு நாளும் படியு நெடியென எழு புணரியும் முது திகிரி திகிரியும் வருகென வரு தகு பௌரி வரும் ஒரு மரகத துரகத மிசையேறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருப்புடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவ வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும். ஜடிலதர விடதர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர இத தமருக மிருக தர வனிதர சிரதர பார தரணி தர தனுதர வெகு முக குல தடினி தர சிவசுத குணதர பணி சயில விதரண தரு புற சசி தரு மயில் வாழ்வே. நெடிய உடல் உரு இருள் எழ எயிறு நிலவெழ சுழல் விழி தழல் எழ எழுகிரி நெறிய அதிர் குரல் புகையெழ இடியெழ நெடு வானும் நிலனும் வெறுவர வரு நிசிசரர் தள நீக்கில சகலமும் மடிய ஓர் படைதொடு நிறுவ குருவர சுரபதி பரவிய பெருமாளே. மரகத துரகத மிசையேறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ் கோடு மறை கோடு பரவ வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும். ஜடிலதர விடதர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர இத தமருக மிருகதர வனிதர சிரதர பார தரணிதர தனுதர வெகு முக குல தடினிதர சிவசுதா குணதர பணி சயில விதரண தரு புற சசி தரு மயில் வாழ்வே. நிசிசரர் தள நிகில சகலமும் மடிய ஓர் படை தொடு நிறுவ குருபர சுரபதி பரவிய பெருமாளே அரோகரா. சடையான சுமையை உடையவரும் நஞ்சினை கழுத்தில் கொண்டவரும் பாம்பை அணிந்தவரும் மேலான மழுப்படையை உடையவரும் பிறை சந்திரனை அணிந்தவரும் தூய்மை உடையவரும் பலவகையாய் ஒலிக்கும் உடுக்கையும் மானையும் தரித்தவரும் கையில் தீயை கொண்டவரும் பிரம்மனின் தலையை அணிந்தவரும் சுமையான பூமியை தாங்குபவரும் மேருமலையான வில்லை தரித்தவரும் பலமுகமாக ஓடும் சிறந்த கங்கையை 1000 முகத்து நதி அணிந்தவரும் ஆகிய சிவபெருமானின் மைந்தனே நல்ல குணம் வாய்ந்தவனே நாகமலையான திருச்செங்கோட்டில் வீற்றிருப்பவனே வீற்றிருந்து அருள்பவனே கொடை குணம் உடையவனே கற்பக மரம் உள்ள நாட்டில் இந்திராணி பெற்ற மயில் போன்ற தேவசேனையின் கணவனே விதரண தரு புற சசி தரு மயில் வாழ்வே. பெரிய உடலும் இருண்ட கரிய நிறமும் நிலவு போன்ற ஒளி வீசும் பற்களும் சுழலும் கண்களில் தீயானது எழ 7 மலைகளும் நெறிபட அதிர்ச்சி தரும் குரலினின்றும் புகையானது எழவும் இடிபோன்று ஒலி உண்டாகவும் பெரு விண்ணுலகமும் மண்ணுலகும் அச்சம் கொள்ளவும் வந்த அசுரரின் படை யாவும் அழிய ஒப்பற்ற வேளான படையை செலுத்திய மன்னனே குருபரனே இந்திரன் வணங்கிய பெருமாளே. கொடிய யமனும் அவனுடைய படையும் மடியும்படி ஒரு நாளில் நின் அடிகள் 2ஐயும் வழிபடுகின்ற சிறிய குழந்தையான நான் நின் திருவருளையே துணையாய் கொண்டு போரிடும் போரை பார்ப்பதற்கு யாருடன் யமனுடன் போரிடுவதை பார்ப்பதற்கு குறவரின் மகளான வள்ளிநாயகி தழுவும் தோள்மலை கூட்டமும் 6 திருமுகங்களும் பல கண்களும் கதிரவனை உமிழ்கின்ற கதிரவனை வெளிவரச் செய்கின்ற கோழியுமாக எல்லாம் கண்கூடாக
10 திசைகளையும் பூமியினையும் பெரிய 7 கடல்களையும் பழமையான சக்கரவாள மலையையும் வலம் வர வேண்டும் என்றாலும் வலம் வரக்கூடியதாக கூத்தாடி வலம் வந்த ஒப்பில்லாத பச்சை குதிரையான மயில் மீது ஏறி பழமையான அடியவர் கூட்டத்துடன் பௌரி வரும் ஒரு மரகத துரகத மிசையேறி பழைய அடியவருடன் பழமையான அடியவர் கூட்டத்துடன் தேவர் கூட்டமும் இரண்டும் 2 பக்கங்களிலும் வர மிக்கு எழுந்த ஓசையுடன் தமிழ் கொண்டும் வேதம் கொண்டும் போற்ற அன்று என்னை அண்ணாமலையில் ஆட்கொள்ள வந்ததைப் போல இன்னொரு முறை வந்து அருள வேண்டும். நான் யமனுடன் போரிடுவதை நீ காண இத்தகைய கூட்டத்துடன் வந்து என்னை ஆள வேண்டும், என்னை காக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். இதில் முருகப்பெருமானை விழித்து தான் யமனுடன் போரிடுவதை காண வரவேண்டும் என்று வேண்டுகிறார். இத்துடன் திருச்செங்கோடு திருப்புகழ் நிறைவுறுகிறது.